இந்துக்களுடைய பழக்க வழக்கமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழுத்து பேசுற பழக்கம் சமூகத்திலே வந்துருச்சு. எப்படி? அவன் மொட்டை அடிச்சிட்டான், எனக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு, நீ என்ன அவனுக்கு காவடி தூக்கிட்டு இருக்கிறியா, நீ என்ன அவனுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறியா, அவன் நாமம் போட்டான், அவனுக்கு அவன் பட்டை போட்டான், உன் காசு கோவிந்தா கோவிந்தா. இப்படி எது கோவிந்தா, மொட்டை, காது குத்துறது, காவடி எடுக்கிறது, பல்லக்கு குத்துறது, இது எதெல்லாம் என்னுடைய நம்பிக்கையா இருக்குதோ அதை எல்லாத்தையும் சினிமால, கதையில, அரசியல்ல எல்லா இடத்துலையும் பேசி அது சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த நெருக்கி எப்படின்னா தீவிர இந்து மத பட்டாளன்னு சொல்லுவாங்க. நாமம் போட்டு போயிட்டான் அப்படின்னு அவன் நாமம் போட்டிருப்பான், என்ன செய்யிருப்பான், அவனை நம்பி காசு கொடுத்த நாமம் போட்டான் அப்படின்னு சொல்லுவான். அவன் நாமம் போட்டா மோசடிக்கான ஒரு விஷயத்தை எப்படி நீங்க இந்து மதத்துக்கான எல்லா நம்பிக்கை கொடுப்பீங்க? அப்படி வேற ஏதாவது ஒரு மதத்துக்கான ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஒரு இஸ்லாம் பத்தின, ஒரு கிறிஸ்டியன் பத்தின ஏதோ ஒரு புழக்கத்தில் கூடிய வார்த்தை இது மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல பயன்படுத்தப்படுது சொல்லுங்க. எப்படி திட்டமிட்டு இந்து மதத்துடைய கருத்துக்களை மட்டும் நெகட்டிவ் ஆக்கிருக்காங்க பாருங்க. இந்த